மாற்று கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேட்பாளர் செய்தவங்க அவங்க பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ இல்லையா தோற்கும் கட்சியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடத்த அறக்கட்டளை வச்சு உங்களை கேள்வி எழுப்புறாங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக இல்லை அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு செயலாளர் மட்டும்தான். அது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் அதில் பண்ணுறமே தவிர மற்றபடி நாங்கள் அதுக்கு பெருசாக நாங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதுக்கான தீய வழியில் நடத்தலை. நாங்கள் அதில் நான் ஒரு செயலாளர். அது நான் வந்து தனிப்பட்ட முறையாக ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சு நடத்துகிறேன். அதுதான் என்னுடையது. அதில் நான் ஒரு செயலாளர். அதில் பார்த்தீங்கன்னாலும் கூட பெரிய தவறான விஷயங்கள்லாம் செய்யலை. நாங்கள் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும், அந்த மெடிசன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கிறது தவறுன்னு தான் நாங்கள் அதை கைட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஆழமும் அதோடைய நோக்கமும் புரியாத சில மக்கள் தவறாக போட்டுட்ருக்காங்க. அதை இல்லை எனக்கு அப்படி எதுவும் வரல. ஏன்னா அப்படி ஒரு பெரிய தவறெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு டான்ஸ் ஆடினதோ அதாவது எல்ஜிபிடிக்யூ மக்களை பற்றி நான் வந்திருக்க கருத்து வந்து அது தவறானது, புரிந்து கொள்ளாதது. ஏன்னா அதோட அந்த என்ஜிஓ ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அதோட நோக்கமாக இருக்கட்டும், அது வேற ஒரு விஷயம். ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுட்டு வேறையாக எடுத்து பேசுகிறாங்க. அவங்க ஒரு நாள் அதை புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி விமர்சனம் வைக்கிறது எல்லாத்துக்குமே விமர்சனம் வர்றது தானே. அது பெருசாக நாங்கள் எடுத்துக்க விரும்பலை.